இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் ஆசாரியாக இருக்கோம். எப்படின்னா உங்கள் சரீரங்களை பலிபீடத்தில் வைக்கிறீங்க. மரித்த பலி இல்லை, ஜீவ பலியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ என்னை மரிக்க ஒப்பு கொடுக்க சொல்கிறாரு ஆண்டவர். அப்படி இல்லை. நான் எனக்கு சொந்தம் அல்ல. நான் யாருக்கு சொந்தம்? கிறிஸ்துவுக்கு சொந்தம். இன்றைக்கு நான் விரும்புறது செய்ய முடியும். நான் அங்கே வரல, தேவனுக்கு பிரியமானது செய்ய. அதான் பவுல் சொல்றாரு, நான் அழைக்கப்பட்டது நோக்கமே அவருடைய சித்தத்தை நான் செய்யத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து தான் ஜீவிக்கிறார். இன்றைக்கு நீங்க பரிசுத்த பலியாய், பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக மாற்றப்பட்டது நோக்கமே ஜீவ பலியாய் உங்களை சாக்ரிஃபைஸ், லிவிங் சாக்ரிஃபைஸ். கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஆசாரிய கூட்டமா மாற்றிருக்கிறாரு. நீங்க பரிசுத்த ஆசாரிய கூட்டம். இன்னைக்கு ராஜரிகமும் உங்களுக்கு பரிசுத்த ராஜரிகமா தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க ஆவிக்குரிய மக்களா. இன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த டேர்ம்ஸ் மாறிடுச்சு. என்ன டேர்ம்ஸ் மாறிடுச்சுன்னா, மாம்சீகத்தில் இருந்த இந்த ராஜரிகமும் ஆசாரியத்துவமும் இன்னைக்கு ஆவிக்குரியதா மாறிவிட்டார்.